வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நருட்டோ வருமா வராதாங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அனிமி கண்டென்ட்டும் போட்டிருக்கோம், கேமிங் கண்டென்ட்டும் போட்டிருக்கோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் விருப்பம் தான் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் கேமிங் தலைவன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நருட்டோ ஷிப்புடன் ஸ்டாப் பண்ணதுக்கு டப்பிங் ஏதாச்சும் பஞ்சாயத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் பஞ்சாயத்துன்னு தான் சொல்லி ஆகணும். இன்னும் நிறைய இது இருக்குல்ல, நிறையா லாங்குவேஜ் இருக்குல்ல, அதெல்லாம் இன்னும் முடிக்கவே இல்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த சென்சார்ஸ் பண்ணுறது இன்னும் நிறையா வேலைகள் போயிட்டுருக்கு. அது வந்துட்டு எப்படியா இருந்தாலும் முடிப்பான்னு கேட்டிங்கன்னா, இன்னும் வாரார்க்கில் இருக்குங்க. அதில் நிறையாவே குழந்தைய பார்க்கக்கூடாத சீன்ஸ் எல்லாம் இருக்குது. உண்மையாலுமே அதெல்லாம் வந்து நிறையாவே இது பண்ணுவாங்க. நாம் மட்டும் பார்க்குறதுக்கு யோசித்தோம்னா அப்படி பார்த்தா எப்போ வேணால் நம்ம செல்லில் பார்த்துக்கலாம். இருந்தாலுமே வந்துட்டு குழந்தைய பார்க்கறனால நிறையா விஷயத்தை வந்து சென்சார்ஸ் பண்ணுவாங்க. டப்பிங்கில் ஒரு சில விஷயம்லாம் மாற்றுவாங்க. ஒரு சில கெட்ட வார்த்தையாக வந்தாலும் அவங்க பேசுகிற விட்டாமல் வேறு மாதிரி அவங்க மாற்றி பேசுகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதுக்காக அவங்க வந்து நிறையாவே டைம் எடுத்துக்கிறதுல தப்பு இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸ் இப்போ வந்துட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இன்னும் மே மாதம் மார்ச் மாதம் அப்படி இது பண்ணலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் சின்ன பசங்களாம் பார்ப்பானுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நருட்டோ கிளாசிக்கை வந்துட்டு இது பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அது எதுக்காக பண்ணுறானுங்கன்னு நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நருட்டோ ஷிப்புடன் ஸ்டாப் பண்ண அடுத்த செகண்டே நம்ம பசங்கள்லாம் போய் சோனியை எந்த விஷயம் போட்டாலும் சரி அதுக்கு கீழே போய் நருட்டோ ஷிப்புடன் எப்போ வரும் அப்படின்னு தான் கேட்குறானுங்களே ஒழிஞ்சு அந்த கன்றாவிதியை பற்றி கண்டுக்கிறதே இல்லை. மற்ற எதை பற்றியும் கண்டுக்கிறதே இல்லை. ஏதாச்சும் சிம்சான் ஃபோட்டோ போட்டால் கூட நருட்டோ ஷிப்புடன் தான் கமெண்ட் பண்ணுறானுங்க. அப்படி பார்க்கும்போது சோனியா சேனலுக்கே அந்த ஒரு இது தெரியுது. அதாவது இப்படிலாம் வெறியாக இருக்கானுங்க, நம்ம எப்படியோ ஒன்று பண்ணி ஆகணும், ஆடியன்ஸ் நம்மளை வெறுத்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நருட்டோ கிளாசிக் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் தான், சரிங்களா? என்றைக்கெலாம் வந்து ஆடியன்ஸ்லாம் ட்ராப் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுதோ அன்னிலேருந்து தான் நருட்டோ கிளாசிக்கை வந்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சானுங்க. ஓகேவா? சரி, டப்பிங் சைடில் அந்த மாதிரி சென்சார் சைடில் அந்த மாதிரி பஞ்சாயத்துனே வச்சுப்போம், அதை கொஞ்சம் ஓரமாகவே வச்சுக்கலாமே. சோனியா சேனல் இப்படி கூட நினச்சிருக்கலாம். அதாவது சின்ன பசங்களுக்கு இந்த மெசேஜ் முக்கியமாக போய் சேரணுங்கிறக்கோசரம் நருட்டோ கிளாசிக் போட்டு கட்டலாம். ஏன்னா நருட்டோ கிளாசிக்கில் ஏகப்பட்டது இருக்குங்க, சரிங்களா? ஃப்ரெண்ட்ஷிப்போட பாண்டிங் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது, சோனியை டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய எபிசோடெல்லாம் நம்ம பசங்க டெலிகிராமில் ஏற்றி விட்டுறானுங்க. எல்லாத்துக்கும் டைம் கிடைக்காதுங்க. சீரியஸாக சொல்கிறேன், இதை நம்ம பற்றி பேசணும்னா, ஏன்னா அது டெலிகிராமில் ஏற்றுறது நல்ல விஷயம் தான், அப்பப்போ டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் வந்துட்டு டிஆர்பி ரேட் அவங்களுக்கு குறையும், அதனால கூட சரி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வளவலன்னு பேச வேணாம். இதை பற்றி நம்மளுக்கு அதிகமாக தெரியல, எனக்கு அதை பற்றி புரியல, அதனால நம்ம இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா டெலிகிராமில் அதிக பேர் பார்க்குறாங்க, எனக்கு தெரியும், அதனால சொல்கிறேன். ஒருவேளை 221வது எபிசோட் ஒருவேளை மே மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா டப்பிக் டீமுக்கு சில ரெஸ்ட்டுக்கு இது கொடுத்துருக்கலாம். ஏன்னா போன கிளாசிக்லேயும் அப்படி தான் பண்ணானுங்க, சரிங்களா? இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து தலையாடிட்டு கேட்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு தோணுன விஷயத்தை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அதெல்லாம் தப்பே கிடையாது. எனக்கு தோணுன விஷயத்தை நான் சொல்லிட்டேன். ஆனால் மே மாதம் தான் கன்ஃபார்ம்ங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஓகே மக்களே, நம்ம கேமிங் சம்மந்தமாகவும் அனிமி கண்டென்ட்டாகவும் நம்ம நிறையாவே போட்டிருக்கோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மக்களே, வேறு இன்னொரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.